தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு படத்தை ரீமேக் பண்றதா இருந்தா சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுவும் பேய் ஹிட் அடிச்ச படத்தை இன்னொரு லாங்குவேஜில் அவங்க ரீமேக் பண்ணுறாங்கன்னா அதுக்கு எவ்வளோ சிரத்தை இருக்கணும். ஏன்னா அந்த படம் நல்லா ஓடுதோ இல்லையோ, இதுக்கு முன்னாடி அந்த படம் இருக்குல்ல, அவங்க ரீமேக் பண்ண படம், அந்த படத்துக்கு கிடைச்ச பேரை கெட்ட விடாமல் பார்த்துக்கணும். அப்பேற்பட்ட சவாலை இப்போ மலேசியா சினிமா இண்டஸ்ட்ரி ஃபேஸ் பண்ணியிருக்கு. என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? கைதி படம் இருக்குல்ல, அந்த படத்தை மலாய் மொழியில் அவங்க இப்போ உருவாக்கியிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆக போகுது. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். I'm immortal. When I feel like this, I'm immortal. When I feel like this, I'm immortal. Don't be scared. Step it up. Don't be scared. Band 1 கைதி படம் சொன்னால ரீமேக். அதுக்கான மலேசிய மலாய் டைட்டில் தான் இந்த பேண்ட் 1. வர்ற 6ஆம் தேதி படம் ரிலீஸுங்க. அங்கே சிறப்பு திரையிடல் நிகழ்ச்சி இருக்குல்ல, ப்ரீமியர்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு பல பேர் அழைச்சிருக்காங்க. அதில் உங்க குறிப்பிட்ட அழைச்ச ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா நம்ம டில்லி. கைதி படத்தில் யாருங்க ப்ரொட்டகானிஸ்ட்டு? நடிகர் கார்த்தி அவர்கள், டில்லி கேரக்டர். ஸோ டில்லி அங்கே மலேசியாவுக்கு போயிட்டு டேலியை மீட் பண்ணியிருக்காப்புல. அந்த பேண்ட் 1 படத்தில் இந்த டில்லி கேரக்டர் இருக்குல்ல, அதுக்கு பேர் டேலிங்க. அது வேற யாரும் இல்லை, இது நிற்கிறார் தெரியுதா, இவர் தான். ஸோ மலேசியா போன கார்த்தி அவர்கள் அங்கே இவருக்கு பேர் ஆரோன் அசீஸுங்க, ஓகேவா, இயற்பெயர். இவரை பார்த்து மீட் பண்ணி பல விஷயங்களை பேசியிருக்காப்புல, வாழ்த்து சொல்லியிருக்காப்புல. தமிழில் நான் பண்ணது, இங்கே மலையில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, கலக்குங்க அப்படின்ட்டு. எனக்கு லைட்டாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே ஒரு பயம் உள்ளே இருந்துச்சு. ஏன்னா நமக்கு எல்சியூ படங்கள் எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது எல்சியூ படத்தில் கை வைக்கிறாங்க மலேசியாவில், எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பிகாஸ் தமிழ் படங்கள் நிறைய கர்நாடகாவில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, ரீமேக் பண்ணுறேன்ட்டு என்னென்ன பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு. அப்படியான இவங்க வேலையை பார்த்துருவாங்க, மேக்கிங்கில் எதனா சொதப்பிடுவாங்களோன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும்ங்க, இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு பாருங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரைட்டு, நாம் கைதி படம் பார்த்து ஃபயர் விட்டோம்ல, இதே மாதிரி ஃபயரை மலேசியா மக்களும் பார்த்து விடுவாங்க அப்படின்ட்டு. செம்மையாக இருக்குது மேக்கிங். உண்மையிலேயே ட்ரெய்லரை பார்த்து மெர்சல் ஆகிட்டேன். முதல்ல அண்டர் எஸ்டிமேட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரேமாக பார்க்க என்னப்பா கைதி அப்படியே கொண்டு வந்திருக்கீங்க அப்படி தான் தோணுச்சு. மிகைப்படுத்தி சொல்லலை மக்களே. யூடியூப்ல ட்ரெய்லர் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும். அவ்வளோ சூப்பராக அந்த ட்ரெய்லரை கட் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த படத்தையும் அந்த ட்ரெய்லர்லேயே கிட்டத்தட்ட காமிச்சிட்டாங்க. ரைட்டு, இப்போ இந்த ட்ரெய்லர் வந்த காட்சிகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன், முக்கியமான சில காட்சிகள் சார்ந்து. அதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இப்போ இவர் தான் நம்ம அன்பா, அவர் தான் நம்ம டெல்லியான்னு நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாங்க. ரைட்டு, ஒருத்தர் இங்கே நடந்து வராருல, பேக் ஷாட்டில் காட்டுறாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு இவர் தான் கைதி படத்தில் அன்புன்னு நினைக்கிறேன். மலேசியாவில் ரிலீஸ் ஆக போகிற படம் இருக்குல்ல, அதில் நம்ம பார்க்க போகிற அன்பு இவர் தாங்க. இந்த கேரக்டர் தான் கைதி படத்தில் அன்பு கேரக்டரோட இம்பார்ட்டண்டான கேரக்டர். நான் அவங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம், அடைக்கலாம் தம்பியாக வருவாப்பில் நம்ம அர்ஜுன் தாஸ். இந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட் டயலாக் இருக்குல்ல, அந்த டயலாக் ஓப்பன் ஆகிற இடமா இந்த இடத்த பார்க்க முடியுது. சுற்றி ரவுடி பசங்க, அங்கே அன்புக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இதை வச்சு சொல்கிறேன். அடுத்து இந்த போலீஸ் ஆஃபீஸில் சேர்ந்து பார்ட்டி நடக்கும் பார்த்தீங்கன்னா, கதையோட ஆரம்பமாக அதான் கைதி படத்தை பொறுத்த வரைக்கும். அவங்க ஊரில் போலீஸ்காரங்களாம் இவங்க தான் நினைக்கிறேன். எல்லாரும் பார்ட்டியில் இருக்க மாதிரி தான் இங்கே காமிச்சிருக்காங்க. எல்லாம் கையில் இருக்க வேண்டிய பொருளாம் கரெக்டாக தான் இருக்கு ஒன்று. அப்புறம் இந்த போலீஸ் தலைமையகம் மாதிரி நம்ம கைதி படத்தில் பார்த்துட்டு போல, அங்கே தான் நெப்போலியன் ஆக்ஷன்லாம் ஃபுல்லாக பார்ப்போம். அந்த பில்டிங் தாங்க இது. இதுக்குள்ள தான் எல்லா பொருளும், இன்க்ளூடிங் கைதி கிளைமேக்ஸில் ஒரு ராட்சத ஆயுதத்தை கொண்டு வரல கார்த்தி, அந்த ஆயுதம் வரைக்கும் உள்ளே இருக்கிறது. ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சர் இதுதான். ஃபுல்லாக தெரியுது உங்களுக்கு பார்த்தாலே. நாம நம்பகத்தன்மை அதிகமாக இருந்துச்சுல கைதியில், அந்த பில்டிங் சார்ந்து இந்த பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினதப்பான்ற மாதிரிலாம் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. பட் அங்கே அந்த டச்சை கொண்டு போக முடியாதுல்ல, அதனால் அவங்களே இதை புதுசாக ஒரு பில்டிங் மாதிரி தான் உருவாக்கி வச்சிருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் விலங்கும் கையுமா இந்த கேரக்டர் இருக்கும்போது தான் எதிர்பார்த்தேன். நல்ல வேலை அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா கைதி படத்தில் கார்த்தி சாரோட கேரக்டரை அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணுறது அந்த கையில் போட்டிருக்க ஹேண்ட் கஃப் தான். அதுவே படம் முழுக்க ஒரு கேரக்டர் மாதிரி ப்ளே ஆகிட்டு இருக்கும். இந்த படத்துலையும் இதே போல் ஹேண்ட் கஃப்பை பார்க்க முடியுது. என்ன அவங்க ஊரில் இந்த ஹேண்ட் கஃப் இவ்வளோ சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பெருசாக டீட்டெயிலிங் கொடுக்கல அவங்க. பட் தமிழ் கைதியில் டீட்டெயிலிங் அவ்வளோ பெருசாக கொடுத்துருப்பாங்க. இவர் தாங்க ஹீரோ, நம்ம டில்லி, ஓகேவா. கைதியில் பார்த்த டில்லி, டாலி அங்கே இவர் தான். நம்ம கைதியில் ஒரு பெரிய வண்டி மாரி பார்ப்போல, லாரி மாதிரி கிட்டத்தட்ட. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா குட்டியான இருக்குல்ல, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் ஒரு வண்டி. அங்கே எப்படி நம்ம தமிழ் கைதியில் பார்க்கும்போது ஃபுல்லாக போலீஸ்காரங்களாம் பின்னாடி இருப்பாங்க வண்டியில், அதே மாதிரி தான் இந்த வண்டியிலும் போட்டிருக்காங்க.
அங்கே ஆஃபீஸஸ் எண்ணிக்கை குறைவோ என்னவோ, அதனால் சின்னதாகிடுச்சு வண்டி, ஆளுங்க எண்ணிக்கை அங்கே கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நெருப்புலாம் பற்றிக்கிற மாதிரி ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் வருது. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு மாற்றமாக பார்த்தது இந்த ஃப்ரேமுங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக மாற்றமாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கைதி படத்தில் பார்க்குறப்ப இங்கே வண்டியை ஓட்டுறது நம்ம டில்லியாக இருப்பாப்புல, அங்கே போலீஸ் ஆஃபீஸராக நரேன் இருப்பாப்புல, கூட காமாட்சின்ற கேரளில் தீனா இருப்பாப்புல, அவ்வளோதான். இந்த 3 பேரை வச்சு மட்டும் தான் அந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். 4வது இங்கே ஒரு கேரக்டர் தெரியுதுல்ல, எனக்கு தெரிஞ்சுதான் புதுசாக தெரியுது. கதையில் மாற்றம் பண்ணுறோன்னு எங்கன்னா ஒரு சின்ன விஷயத்த சேர்க்குறோன்ட்டு உடச்சு விடாமல் இருந்தால் சரி. எனக்கு லைட்டாக திக்குன்னு இருக்குது அந்த கேரக்டர் தான். 4வது கேரக்டர் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறீங்க மக்களே, கொஞ்சம் இருட்டாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இங்கே ஒரு கேரக்டர் தெரியுதுல்ல உங்களுக்கு, இவர் தான் எனக்கு தெரிஞ்சு மலேசியா நெப்போலியன் கேரக்டர்னு நினைக்கிறேன். நம்ம கைதி படத்தில் நெப்போலியன் கேரக்டர் தனி ஃபேன் பேஸு, தலைவனோட ஆக்ஷன்ஸ் இருக்கலாம். லியோ படத்தில் பார்த்துட்டு பல பேர் விஜய் சாருக்கு ஆட்சி கிளாப்ஸ் இருக்குல்ல, அது இணையாக இவருக்கு ஆட்சிருந்தாங்க. அப்பேற்பட்ட கேரக்டர் தான் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. இதையும் அவங்க நல்லா வெயிட்டாக காட்டுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார்ப்போம் அந்த படம் வந்ததுக்கப்புறம். அப்புறம் இந்த பாப்பா தான் டாலியோட மகள் கேரக்டர் பண்ணுறாங்க. கைதி படத்தில் அப்பா மகள் சென்டிமெண்ட் பீக்கில் இருக்கும் பயங்கரமாக. அழிவே மாட்டோம்பா அப்படின்றவங்க கூட அந்த சீன்லாம் பார்த்தா ஒரு மாதிரி கலங்கிடுவாங்க. அதுவும் கார்த்தி அவர்கள் இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை சொல்லுவார்ல, காட்சியெல்லாம் காட்ட மாட்டாங்க, ஃபுல்லாக விவரிப்பாங்க அழுதபடியே. அந்த சீன்லாம் நம்மளுக்கு இன்னும் கண்ணிலே நிற்குது. அதுமாரி மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக சில சென்டிமெண்ட் சீன்லாம் அந்த படத்தில் வேற லெவலில் இருக்கும். இந்த பாப்பா வர சீனோட கைதி படத்தில் நல்லா இருக்கும். அதான் இதுலேயே எதிர்பார்க்குற டாலி மகளாக வராங்களா, அவங்க வர போர்ஷன் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த கைதி படத்தோட மேக்கிங் இருக்குல்ல, அது கூட 100% அப்படியே ஒத்து போயிருக்கு. இந்த மலேசியா கைதி இருக்குல்ல, இதோட மேக்கிங் திரும்ப நான் சொல்லி எக்ஸாஜரேட் பண்ணல மக்களே. டவுட் இருக்கவங்க அந்த ட்ரெய்லர் பார்த்துங்க, உங்களுக்கே புரியும். இந்த ட்ரெய்லரை அடுத்த லெவலில் கூட்டு போனது எது தெரியுமா? நம்ம சாம் சிஎஸோட மியூசிக் தான். இதுக்கும் தலைவன் தான் சாம் சிஎஸ் அண்ட் லிட்டியா ராமச்சந்திரன் சொல்லிட்டு இந்த மலேசியா கைதிக்கு ஃபுல்லாக மியூசிக் வருது, அவங்களோட மியூசிக் தான். துண்டா தெரியுது மக்களே. எனக்கு என்ன கியூரியஸாக இருக்குன்னா, அங்கே இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த மியூசிக் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறாங்க, அதுவும் ஜெயில் கம்பி மியூசிக் வரும் பார்த்தீங்களா, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதை பார்க்க தான் ரொம்ப ரொம்ப அவளாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே தி மோஸ்ட் அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டாப்பில் இருக்கிறது சாம் தான். எதுக்கு அந்த மனுஷனை ஓரம் கட்டுறாங்கன்னு இது வரைக்கும் யாருமே தெரியல. ஆனால் நல்ல டேலண்டடான ஒரு மியூசிக் டைரக்டர். ஒரு தமிழ் படம் மலையாள ரீமேக் ஆகுதுல்ல, இது நமக்கெல்லாம் பெருமை தான். இந்த பெருமை எல்லாருக்கும் கிடைச்சது காரணம் நம்ம லோக்கி தான். ஆனால் அப்பேற்பட்ட லோக்கி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, அதை பார்த்தா அழறதா சிரிக்கிறதா தெரில மக்களே. அதாவது லோக்கி படம்னாலே ரத்த வாடை ஹெவியாக இருக்கும். அவர் ஹீரோவை நடிக்கிறாருன்னா சரி, அதில் ரத்த வாடை இருக்கும்னு தெரியும். ஆனால் கூட சேர்ந்துருக்கிறது யார் தெரியுமா? தலைவன் தான். எனக்கு தெரிஞ்சு லோக்கிக்கெல்லாம் குருன்னு சொல்லலாம் நம்ம அருண் மாதேஸ்வரன் அவர்கள். ரத்த வாடை இல்லாமல் ஒரு படங்கள் இருக்க வாய்ப்பே இல்லை. லோக்கி படங்களோட ஒரு படி மேலே அவர் படத்தில் ரத்த வாடை இருக்கும். அவர் இயக்குற படம் தான் இது. அப்பேற்பட்ட படத்தில் ப்ரொட்டகனிஸ்டாக நடிக்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம லோக்கி தான், கைதி லோக்கி தான். படத்துக்கு டைட்டில் என்ன தெரியுமா? டிசி. லோக்கி எந்த அளவுக்கு டிசி ஃபேன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். அதுக்கு மட்டும் இந்த டைட்டில் வச்சிருப்பாங்க நான் சொல்லலை, இதுக்கு பின்னாடி எதனா காரணம் இருக்கலாம். பட் டைட்டில் இப்போது டிசின்னு வச்சிருக்காங்க. ரத்தம் சொட்ட 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 நம்ம லோக்கி நடந்து வரதை பாருங்க. அவரோட படங்களில் ஹீரோ இப்படி காட்டணும் அவர் விருப்பப்பட்டிருப்பார்ல, இதே விருப்பம் அருணுக்கு இருந்துச்சான்னு தெரியல, இப்படி காமிச்சிருக்காரு நம்ம லோக்கியை. ஸோ இந்த படத்தை எழுதி இயக்குறது அருண் மாதேஸ்வரன். கேஸ்டிங் லோக்கி அண்ட் வாமிகா. சோஷியல் மீடியா முழுக்க அவங்களுக்கான ஃபேன் பேஸ் பற்றி நான் அவங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். கம்போசர் யார் தெரியுமா? அனிருத் அவர்கள். லிரிக்ஸ் ஹைசன்பர்க். இப்போ விட்டுருக்க வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோவில் ஒரு ட்ராக் இருக்கு பாருங்க, அதுக்கு லிரிக்ஸ் ஹைசன்பர்க். ஆனால் கட்சரி ஹைசன்பர்க் யாருன்னு சொல்லவே மாட்டாங்கப்பா. வோக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ராம்குமார், மேக்கப் பார்த்தீங்கன்னா வினோத் சுகுமாரன். ரொம்ப ரொம்ப ஈஸியான மேக்கப் ஒர்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெருசாக நீங்கள் பட்டிட்டிங்கிறீங்கன்னா பார்க்க வேணாம், சிவப்புலையில் பெயிண்டை குத்துனது அப்படியே ஊற்றி விட்டு துவச்சி விட்டா போதும், மாடர்ன் ஆட்ட மாதிரி கிட்ட. அது போதும், படம் ஃபுல்லாக இருக்கும் போல இருக்கு. ப்ரொடக்ஷன் கம்பெனி வெயிட்டான கம்பெனி சன் பிக்சர்ஸ். இப்போ நம்ம லோக்கி கிட்ட எதிர்பார்க்கறது என்னங்க? இதுவா? மனசை தொட்டு சொல்லணும்னா கைதி 2 அவளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லா படங்களுக்கும் அந்த யூனிக்கான ஃபீச்சர் அமையாது. கைதி படம் பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் கதை ஆரம்பிக்கும், கடைசி ஃப்ரேம் படம் முடியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்மளை எங்கேஜிங்காக வச்சிருக்கோம் ஒட்டுமொத்த படமும். இது போல மேஜிக்லாம் ஒரு சில படங்கள் மட்டும் தாங்க கொடுக்கும். சில பல ஆண்டுகளுக்கு, ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு முறை போல படங்கள் வரது பெரிய விஷயம். அப்பேற்பட்ட படைப்பை கைதி ஃபர்ஸ்ட் பார்ட்னு கொடுத்தாரா? எல்சியில் வர படமா, எல்சியோட முக்கியமான படமா, அதுக்கு செகண்ட் பார்ட்டை பண்ணுவார்னு பார்த்தா தலைவன் அந்த பக்கம் போயிட்டாப்ல, ஹீரோ ஆகிறான்னு. நடிக்கட்டும் ஹீரோவா, அதை யாருமே குறை சொல்லலை. ஆனால் அவர்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயம் இருக்குல்ல, பிகாஸ் கூலி படம் கொடுத்த ரிசல்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் தாண்டி லோக்கி மேலே இருக்க அபிமானம் இருக்குல்ல, அதை பற்றி தான் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்ப்பா நல்ல ஒரு கிரியேட்டர்ப்பா, ஏன்ப்பா இன்னும் ரத்த ரத்தமாக ஊற்றிட்டு அழிஞ்சிட்டு இருக்காருன்னு அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ லோக்கியோட எதிர்காலத்தை மட்டும் இல்லை, தமிழ் சினிமா எதிர்காலத்தை காப்பாற்றணும்னாலும் கைதி 2 படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். எல்சியூவில் மட்டும் அவர் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருனா இதை விட சாலச்சிறந்த முடிவு வேற என்ன இருக்க முடியும்? ப்ரோ, அதை ரஜினி கமல் படம் வேற அவர் எடுக்க போறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இழுபறி தான்.
ஏன்னா ரஜினி சார் ஏர்போர்ட்ல ஒரு மேட்டரை தெளிவாக சொல்லிட்டு போனார், கவனிச்சிங்களா? ஆனால் கமலை சேர்ந்து நடிக்க போகிறது கிட்டத்தட்ட உறுதி தான். ஆனால் இயக்குனரோட முடிவு வரலன்ட்டு போயிட்டாருங்க. அவர் நினச்சி தாங்க சொல்லியிருக்கலாம், ஆனால் முடிவு வரலன்ட்டு போயிட்டாரு. கூலி படத்தோட ரிசல்ட்டு அவருக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருந்திருக்கும். அதனால என்னவோ இன்னும் இயக்குனரை முடிவு பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஆனால் சினிமா வட்டாரத்தில் விசாரிச்சு அங்கேருந்து வெளியே வர தகவல் பார்த்தீங்கன்னா, நெல்சன் இருக்கார்ல, அவர் இந்த படத்தை எடுக்கிற வாய்ப்பு பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெல்சன் அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணல. மேபி இவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணலாம் முடிவு எடுத்திருந்தாலும் நெல்சன் இப்போ விட மாட்டார்னு நினைக்கிறேன். பிகாஸ் இவங்க அனௌன்ஸ் பண்ணி அப்புறம் ஜெயிலர் 2 படம் சொதப்பி அதுக்கப்புறம் நெல்சன் பெரிய மாத்திரி வேற டேரக்டர் கொண்டு வந்துட்டா அப்புறம் நெல்சன் ஃபியூச்சரு இதெல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்கல்ல. ஸோ ரஜினி சாரோட கடைசி படமாக கூட ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் சேர்ந்து நடிக்கிற படம் இருக்குல்ல, அந்த படம் அமையலாம்னு ஒரு டாக் மட்டும் போச்சு. இதையும் வழக்கமாக யாருமே உறுதிப்படுத்தலை. ஆனால் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா மக்களே? ஸோ விடுங்க, ரஜினி கமல் இணைய படத்தை லோக்கி டைரக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு இன்னும் ஆழமா நம்புறீங்களா என்ன? இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசு ஒரு வினாதா இருக்கு. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. லோக்கியோட கவனம் இப்போ எதுல இருந்தா அவரோட எதிர்காலத்துக்கும் சரி, தமிழ் சினிமா எதிர்காலத்துக்கும் சரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே லோக்கி மலருக்கு அக்கறையின் மூலமா தான் இந்த கேள்வி எழுப்ப வேண்டியதா இருக்கு, வேற எதுவுமே இல்லைங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.